ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி லோட்டஸ் அப்படிங்கிற போம் தான். இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டரோடன். சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பொயட் இன்ட்ரோ பார்த்தரலாம். இந்த பொயட்டை வந்து எழுதினவங்க வந்து டருதட் தான். அவங்களோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா டருலட்டா டட்டா. இவங்க வந்து 4th March 1856 வந்து பிறந்திருக்கிறாங்க. இந்தியன் பெங்காலி பொயட் அண்ட் டிரான்ஸ்லேட்டர். சிட்டா ஷிஃப் கெலிஃப் இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்டு அப்படிங்கிறதெல்லாம் இவங்களோட ஃபேமஸான போம் ஒர்க். 30th August 1877 வந்து இவங்க இறந்துருக்குறாங்க. இந்த போம் வந்து 1882 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு பெட்ரேஷன் சானட்னு சொல்கிறாங்க, ஃபேபிளும் கூட. பெட்ரேஷன் சானட் வந்து எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 8 லைன்ஸை வந்து ஆக்டேவாகவும் ரெண்டாவது 6 லைன்ஸை வந்து செசட்டாகவும் பிரிப்பாங்க. இந்த போம் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு இந்தியன் கிளாசிக் அண்ட் ட்ரெடிஷன் டச்சோடையும் ஹிந்து ரிலீஜியனை பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான அதை வச்சும் வந்து நம்மளோட போய்ட் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த போயம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபைட் பிட்வீன் ரோஸ் அண்ட் லில்லிக்கு நடுவில் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் போய்கிட்டே இருக்கும். வாங்க போமோட சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்துகிட்ருக்கு ரோஸுக்கும் லில்லிக்கும். எதனால் அந்த கான்ஃப்ளிக்ட் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த காட் ஆஃப் லவ் இருக்கிறாங்க இல்லையா, த காட் ஆஃப் லவ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரோரிட்டா. அவங்க தான் வந்து காட் ஆஃப் லவ். அவங்க வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. யார் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா, காட் ஆஃப் ஃப்ளாரை வந்து காட் ஆஃப் ஃப்ளார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா தான் காட் ஆஃப் ஃப்ளாரு. காட் ஆஃப் லவ் வந்து காட் ஆஃப் ஃப்ளார்ட்ட வந்து கேட்குறாங்க, அதாவது ஃப்ளாராட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து ஒரு அன்டிஸ்பெக்சுவலான ஒரு குவீனியஸ்டான ஒரு ஃப்ளார் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, லில்லியும் ரோஸுமே வந்து அதுக்கு ஒரு பேடான பவர் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. நம்ம தான் வந்து குவீனான ஃப்ளாரு, நம்மகிட்ட வந்து எல்லா திறமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கு குவாலிஃபைடானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து நினச்சிட்டு வந்து சண்டை போட வந்து ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போட ஆரம்பித்ததுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து லில்லிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கெல்லாம் வந்து லில்லிக்கு ஓட் பண்ணுறாங்க, அண்ட் ரோஸுக்கு கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் ரோஸ்க்கு ஓட் பண்ணுறாங்க. லில்லியோட பாசிட்டிவ் சைடு எல்லாமே லில்லி சொல்லுது. அதாவது நான் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறேன், என்கிட்ட வந்து முள்ளே கிடையாது, ரோஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா அதில் முள் இருக்குது, அதோட பெட்டல்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. அதே மாதிரி ரோஸும் நம்மளோட லில்லியோட டிஃபெக்ட் எல்லாமே சொல்லி காட்டுது. ஓட் வந்து மாற்றி மாற்றி போய்கிட்டே இருக்குது. இதே மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ளாரா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட் ஆஃப் லவ்ட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே அவங்க சொல்கிறாங்க, ரோஸ் மாதிரி ரொம்ப டெலிஷியஸாக இருக்கணும், அப்புறம் வந்து லில்லி மாதிரி ரொம்ப ப்ரைடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போது அது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு ஃப்ளார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோன்னே அதுக்கு அந்த அதே மாதிரி ஃப்ளாரை வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஃப்ளார் தேடிட்டு இருக்கும்போது எந்த மாதிரி கலரில் வேணும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து லில்லின்னு சொல்கிறாங்க, அப்புறம் வந்து ரோஸ்ன்னு சொல்கிறாங்க, அப்புறம் லில்லின்னு சொல்கிறாங்க, ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி அந்த கலர்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஆகுது. அப்போ வந்து ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, லில்லியும் ரோஸும் கலந்த மாதிரி ஒரு கலரில் வந்து எனக்கு ஃப்ளார் வேணும் அப்படின்னு சொன்னதும், அப்போது லில்லி வந்து ஒயிட் கலரு, ரோஸ் வந்து ரெட் கலரு, ஒயிட்டும் ரோஸும் மிக்ஸ் ஆன வந்து நமக்கு வந்து பிங்க் கிடைக்கும், அதாவது அந்த லோட்டஸ் பிங்க் கிடைக்குதான். உடனே லோட்டஸ் தான் வந்து இதுக்கு சரியானது அப்படின்னு சொல்லிட்டு லோட்டஸை வந்து நம்ம ஃப்ளாரா வந்து காட் ஆஃப் லவ்கிட்ட வந்து கொடுக்குறதா வந்து இந்த போம் வந்து முடியும். இந்த போமில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லோட்டஸ் வந்து நம்மளோட நேஷ்னல் சிம்பிள், அது போய் ஹிந்துவோட ஃபேத்திசம்க்கு வந்து லோட்டஸ் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து நம்மளோட போம் முடிச்சிருக்கிறாங்க. போமோட தீம் பார்த்திங்க அப்படின்னா பியூட்டி, பியூரிட்டி அண்ட் டிவினிட்டி அப்படிங்கிறது தான் தீம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.